ஏன்னா பால வேலை நடந்துருக்கு. இருங்க, இதுக்குள்ள நடந்து வர கஷ்டம். சத்தம் கேட்குது எவ்வளியே பஸ்ஸை காணையிலேயே. தீவே இல்லாத ஒரே ஒரு தீவு இருக்குது, அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பக்கத்தில் அந்த கலரோட பாருங்க எப்படி ஒரு நல்ல இதாக இருக்குது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது எங்கேன்றதை நான் இப்பயே சொல்லலை, ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். கன நேரம் எல்லாம் எடுக்காது, ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பஸ் எங்கே எடுக்க போகிறோம்ன்றவே உங்களுக்கு விளங்கிடும். அதே மாதிரி இது ஒரு கோயில் சம்மந்தப்பட்டது. இப்போ கனகாலமாக வீடியோ பார்க்குறாங்களுக்கு ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகலாம். ஓகே, இங்கே தான் போக போகிறேன்னு அது ஸ்ட்ரைக் ஆனார்கள் டக்குனு கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதே மாதிரி இப்போ தான் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டு இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நான் இப்போ 2-3 வீடியோக்குள்ளே சொல்லிக்கொண்டு தான் வரேன். இப்போ உங்களுக்கு யாழ்ப்பாணத்துலேயோ கொழும்புலேயோ ஏதாவது ஒரு இடம் காட்டணும்னு சொன்னால் மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த இடத்துக்கு போய் அதை காட்டுறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் இங்கே வந்துருக்கிறேன்னு சொன்னால் குறியட்டுவான் பஸ் எடுக்கிற இடத்துக்கு தான் வந்துருக்கிறேன். சில பேர் முதலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைக்கு நாங்கள் நைனாதீவுக்கு தான் போக போகிறோம். பஸ்ஸுக்கு இங்கே இருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து குறியட்டுவான் போக 150 ரூபா. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் ஐதாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் குறியட்டானுக்கு வந்துட்டோம். ஆனால் என்னென்னு சொன்னால் பஸ் அதுலேயே நின்றும் நாங்கள் இறங்கி தான் இங்கால போகணும். ஏன்னா பால வேலை நடந்துட்டுருக்கு. இருங்க காட்டுறேன். இந்த ரோட் இப்போ பெருசாக்கப்படுது பாருங்க. இங்கால இப்போ 2 வாகனம் ஒரே நேரத்தில். முந்தி பஸ் வந்ததுன்னா இன்னொரு பஸ் அங்கே சைட் பண்ணி தான் போகணும். இப்போ 2 பஸ் ஒரே நேரத்தில் போய் வரக்கூடிய மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா களியாக இருக்குது, இதுக்குள்ளே நடந்து வர கஷ்டம். அதில் எல்லோரும் கரையாலாம் நடந்து போய்கிட்டு. முந்தின பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் இருந்தது. இப்போ அங்கால பெருசாகிற மாதிரி பிறப்பிச்சு கொண்டு இருக்கிறேன். அந்த சைட்டில் அந்த வளைவு இருக்குது தானே, அதுன்ற அளவுக்கு பெருசாகி கொண்டு போகுது. இதில் பாருங்க, ஒரு போட்டுக்கு திருத்த வேலை நடந்து கொண்டிருக்கு. இதில் இப்போ ஒரு லோஞ்சி வெளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் சரியான க்ரௌடாக இருக்குது. நேரம் சூரியன் மறைகிறத பார்க்கவும் நல்லா தான் இருக்கு. இந்த லோஞ்சியில் நாங்கள் மேலே தான் ஏறி இருந்து போனாங்க. 80 ரூபா ஒரு ஆளுக்கு. லோஞ்சால வந்து இறங்கியாச்சு. இதில் பஸ்ஸும் போய்கொண்டிருக்கு. இங்கால வரேன், இதை பாதைன்னு சொல்கிறது. முந்தி இந்த வாகனங்களை ஏற்றி கொண்டு வரலாம் இங்கால. அது இப்போ பழுதாக போய் இன்னும் திருத்தப்படாத நிலைமையில் இருக்குது. இன்னொன்று புதுசாக செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டுதுன்னா நல்லா இருக்கும். அதோட போட்டில் வர்றதுக்கு 80 ரூபா. நீங்கள் அங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து பஸ்ஸில் வர்றதுக்கு 180 ரூபா. இப்போ நைனாதீவுன்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே யாழ்ப்பாணத்தில் ஒரு சில தீவு பகுதிகள் இருக்குது. இப்போ நைனாதீவு, நெடுந்தீவு, பாலதீவு, அனலதீவு அப்படின்னு கொஞ்சம் தீவுகள் இருக்குது. அதில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கிற இடம் தான் நைனாதீவு. பாருங்கள், வந்து இறங்கின உடனே முன்னுக்கு நாகூசனி அம்மன் கோயில் தான்.
இப்போ நைனாதீவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எப்படி இப்போ ஒரு நாட்டு நாங்கள் மாகாணம் மாவட்டம் அப்படியெல்லாம் பிரிக்கிறோம், அதே மாதிரி இந்த தீவு பகுதிகளை கொண்டு பிரிவுக்காக வட்டாரம் வந்து இருக்குது. நைனாதீவில் மொத்தமாக 8 வட்டாரம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு தீவில் ஒவ்வொரு குறிப்பிட்ட வட்டாரங்கள் இருக்குது. இப்போ தீவே இல்லாத ஒரே ஒரு தீவு இருக்குது, அது என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சரி நான் சொல்கிறேன். புங்குடுதீவு. புங்குடுதீவு வந்து ஒரு தீவு இல்லை, ஆனால் தீவுன்ற பேர் அதில் இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டுக்கு அப்படியே நடந்து போகிறோம். போகிற வழியில் புத்தவிகார கோயிலுக்கு முன்னிடம் எல்லாத்தையும் நான் காட்டிக்கொண்டு போகிறேன். கோயில் மணி அடிக்கு பூச முடியுது நினைக்கிறேன். அதில் சூரியன் மறைகிறது நல்லா இருக்குது. கோயிலுக்கு பக்கத்தில் அந்த கலரோட பாருங்க எப்படி ஒரு நல்ல இதாக இருக்குது. கோயில் கோபுரமும் அதே மாதிரி ஒரு ஒரேஞ்ச் கலர், அங்கால சூரியன் மறையவும் அதுக்குள்ள ஒரு ஒரேஞ்ச் கலர், நல்லபடியாக இருக்குது. கோயிலை பக்கத்தில் இருந்து காட்டுறேன் பாருங்க. கோயிலுக்குள்ளே போனால் வெளிவீதி மட்டும் சுற்றி காட்டலாம். ஆனால் இப்போ கோயிலுக்கு போகல. நீ வீட்டை போயிட்டு இப்போ பயணத்தாலையும் வந்தது, நீ வீட்டை போயிட்டு நாளை விடிய கோயிலுக்கு போ. நைனாதீவில் என்ன நல்லவன்னு சொன்னால் 24 மணி நேரம் கரண்ட் இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு கரண்ட் இருக்காது. என்னென்னு சொன்னால் இங்கே ஜென்ரேட்டரில் தான் கரண்ட் வந்து கொண்டு இருக்குது. அப்போ அந்த இன்ஜின் மாற்றேக்கில் மட்டும் கரண்ட் நிற்கும், மற்ற நேரம் முழுக்க கரண்ட் இருக்குது. பிரச்சனைன்னு சொன்னால் தண்ணி தான். இப்போ ஒரு சில இடங்களுக்கு தண்ணி வந்துட்டுது, அதாவது இப்போ டேப் வாட்டர் கொண்டு வந்துட்டாங்க சிஸ்டம். ஒரு சில இடங்களுக்கு இன்னும் வரையில. இதுதான் நைனாதீவு மெயின் ஸ்ட்ரீட். இப்போ இதில் கோயில் வாசல்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது, பிரியா கூர்பார்னு. இதுதான் கனவரிசமாக இங்கே இருக்கிற கடை. இப்போ அதே மாதிரி ஒரு சில சின்ன சின்ன கடைகள் இருக்குது. நாங்கள் இங்கே ஒரு ஃபுட் ரிவ்யூ செய்வோம். இப்போ முந்தி பிஓசி சரியான தள்ளி இருந்தது, இப்போ முன்னுக்கே கொண்டு வந்ததால் அந்த ஏடிஎம்மில் காசு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. முந்தி பேங்க் மட்டும்தான் இருந்தது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடியெல்லாம் பேங்க் கொண்டு இருந்தது, ஏடிஎம் கொண்டு இருக்கலை. அதுக்கு பிறகு புத்தோயிலுக்கிட்ட ஒரு ஏடிஎம் வந்தது. இப்போ இங்கால ஒரு குட்டி பேங்க் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் கோயிலுக்கிட்ட ஏண்டா இன்னும் ஈஸி. இப்போ மக்கள் வந்து காசு எடுக்கிற, இப்போ ஏடிஎம் ஒன்று பக்கத்தில் இல்லாமல் அலைஞ்சு தெரியாமல் இதுலேயே காசு எடுத்துகிட்டு போயிடலாம். அதோட நைனாதீவுக்கு 2 பஸ் இருக்குது. இப்போ ஒரு பஸ் நான் ஜெட்டியில் காட்டினா தானே அதான் அதில் நிற்குது, மற்ற இன்னொன்று இந்த பஸ். இப்போ ஒன்று பழுதாகினா, இப்போ 2 ஓடுறதுல நல்ல வேணும்னா ஒன்று பழுதாகினாலும் மற்றது ஓடிக்கொண்டிருக்கு. இப்படியே தொடர்ந்து நடந்தும் போயில அதே இடத்துல 5 லிட்டர் தண்ணி போத்துல வேண்டி கொண்டு போகணும். அப்போ பஸ் வந்ததுன்னா நான் டக்குன்னு பஸ்ஸில் ஏறி போயக்குள்ளே அப்படியே உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். இப்போ போய் முதல்ல தண்ணி போத்தில் ஒன்று வாங்கணும், வாங்கி போட்டு பஸ் வர்றதுக்கு வெயிட் பண்ணணும். அம்மாவே எல்லோரையும் அங்கே பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் இங்கே வந்துட்டு நடந்து போயிடுவேன். இன்னும் பஸ் வரையில, பஸ் வந்துட்டுன்னா நான் டக்குன்னு அதில் ஏறிடுவேன். இது கடையில் தண்ணி வாங்கிட்டு போய் கொண்டிருக்கிறேன். இதுதான் நைனாதீவு அமுத சுரபி. இப்போ இங்கே இப்போ எல்லாம் அன்னதானம் நடக்கும்னு சொன்னால் இப்போ திருவிழா நடக்கிற நேரம் நடக்கும், மற்ற நேரம் கோவிலில் நடக்கும். இங்கே தனியாக அம்மன் கோயில் புத்தோயில் மட்டும் இல்லை, விஹாரை ஒன்றும் இருக்குது, அதே மாதிரி சர்ச் ஒன்றும் இருக்குது. நாங்கள் அங்கேயும் போய் பார்ப்போம். இப்போ இதில் எல்லாம் பகல் நேரம் வந்தீங்கன்னா மஸ்கட் கடை, தொதல் கடை, மற்ற சங்கு அதிலெல்லாம் இருக்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பிஓசி ஏடிஎம் இருக்குது. இதுதான் முதல் வந்த ஏடிஎம். இதில் ஒரு மச்ச கடை ஒன்று இருக்குது. இப்போ இந்த கடையில் அசைவம் சாப்பாடுகள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நைனாதீவில் மச்ச கடைகள் குறைவு. இருந்துட்டு எப்பயாவது ஒரு கடை வந்துடும், அப்புறம் அதுவும் மூடிடுவாங்க. இப்போ நாளைக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் நைனாதீவுலேயே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஹண்ட் செய்வோம், வெள்ளவத்தையில் செஞ்ச மாதிரி. இங்கேயும் செஞ்சால் நல்லா இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு சில கடையெல்லாம் இருக்குது, அதில் போய் ட்ரை பண்ணலாம்.
நாய் ஒன்று வந்தது. தாய் போ. இப்போ இங்கே என்னென்ன ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பஸ் வர்ற சத்தம் கேட்குது. நான் பஸ் ஏறி வீட்டடிக்கு போகிறேன். சத்தம் கேட்குது எவ்வளியே, பஸ்ஸை காணையிலேயே. ஒரு வழியாக நடந்தே வீடு வந்து சேர்ந்தாச்சு கோயிலடியிலேருந்து. சரி, கொழும்புல நடந்து சுற்றி காட்டினா, யாழ்ப்பாணத்தில் நடந்து சுற்றி காட்டினா, இப்போ கடைசியாக நைனாதிவிலையும் நடந்தே சுற்றி காட்ட வழிகிட்டாச்சு. உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு வருது இதை நடந்து திரிகிறதால. அப்போ வீட்டை போயிட்டு முகத்தை கழுவிட்டு ஒரு டீயை குடித்தா தான் சரி. என்ன மழை பெஞ்சது தானே ஃபுல்லாக வந்துட்டு. ஓகே, இதுதான் வீடு. ஓகே, இனி நான் நாளையாம் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமாம், டீ கொண்டு ஊற்றித்தாம்மா, டீ கொண்டு ஊற்றித்தாங்க. குடிக்கத்தான் வேறு என்னத்துக்கு.